கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சியில இல்லை. ஆனா ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம். பல ஊர்களை உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கொரோனால இருந்துச்சு. அப்போ அந்த குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்கும் 4000 ரூபாய் வழங்கணும். இதுதான் திமுகவினுடைய ஆட்சி. கொரோனாவாக இருந்தாலும், வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்கள் தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுகட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு. சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போறவங்க நாங்க இல்லை. இறுதி வரைக்கும் உங்களோட இருந்து துயரங்களை துடைக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த 58 நபர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு 34 கோடி 74 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமா பாதிப்படைஞ்சவங்களுக்கு 6000 ரூபாய் வீதம் 382 கோடி 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல மிதமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1000 ரூபாய் வீதம் 35 கோடி 92 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2 மாவட்டங்கள்லையும் பாதிப்படைஞ்ச வீடுகளுக்கு 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 9 கோடி 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, வீடுகளை பழுது பார்க்கிறது, பயிர் சேத நிவாரணம், சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் திட்டம், தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி திட்டம், மகளிர் சுய உதவி குழுவினுடைய கடன், மீன்பிடி படகுகளுக்கான நிவாரணம், கால்நடைகள் வாங்குறதுக்காக கடன் உதவி, உப்பள தொழிலாளர்களுக்காக தலா 3000 ரூபாய் வீதம் உதவி தொகை, பழுதடைஞ்ச வாகனங்களுக்கு காப்பீடு ஆகியவை வழங்கப்படும்னு நான் அறிவிச்சேன். இந்த அறிவிப்பின்படி உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ நிவாரண உதவி தொகை மற்றும் 1,79,456 பணிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. முழுமையா சேதமடைஞ்ச வீடுகளை புதுசா கட்டுறதுக்கு 4 லட்சம் ரூபாயும், பகுதியா சேதமடைஞ்ச வீடுகளில் பழுது நீக்கம் செய்யறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 4624 குடும்பங்கள் பயனடைய போறாங்க. கால்நடைகளை இழந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதிய கால்நடைகள் வாங்க 1,50,000 ரூபாய் வரைக்கும் தனிநபர் கடன் உதவி வழங்கவும் ஆணையிட்டு இருக்கோம்.